வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா அரசியல் அறிவியல். அரசியல் அறிவியல் அறிமுகம் என்பது இந்த பாடத்தினுடைய தலைப்பு. அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, அறிஞர்களிடையே பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்தன. இந்த அரசியல் பாடம் என்பது கலை பாடமா அல்லது அறிவியல் பாடமா என்று பல்வேறு அரசியல் அறிஞர்களிடையே விவாதங்கள் ஏற்பட்டது. சில அறிஞர்கள் இந்த பாடமானது அரசாங்கம் மற்றும் அரசு என்பதை பற்றிய ஒரு படிப்பு என்று சில அரசியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். மற்றும் சிலரோ இந்த பாடத்தை அரசியல் பாடம் அல்ல, இது பின்தங்கிய ஒரு கலை பாடம் என்று சிலர் கூறுகின்றனர். அரசியல் அறிவியல் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் இதனுடைய அணுகுமுறைகள் மற்றும் அவற்றின் அடிப்படை தன்மைகள், அறிவியல் தன்மை மிகவும் குறைவாக காணப்படுவதால் அகஸ்டே கோண்டே மற்றும் மைக் பிளாங்க் போன்ற அறிஞர்கள் இந்த பாடத்தை ஒரு கலைப்பாடமாக கருதுகிறார்கள். அதே சமயத்தில் இப்பாடத்தில் தொடர்ச்சி, மேம்பாட்டுத்தன்மை, அடிப்படை தெளிவு போன்றவைகளும் உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொதுவான ஒரு கொள்கைகளும் அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகளும் பரிசோதனை முறைகளும் மிக மிக குறைவாகவே இருக்கிறது என்று இவர்கள் வாதிடுகின்றனர். மேலும் நம்பகத்தன்மை, சரிபார்ப்புத்தன்மை, தெளிவு, துல்லியம் போன்ற தூய அறிவியலின் கூறுகள் இந்த பாடத்தில் இல்லை என்பதும் இவர்களுடைய வாதமாகும். யாருடைய வாதம்? அகஸ்டே கோண்டே மற்றும் மைக் பிளாங்க் போன்ற அறிஞர்களுடைய வாதமாக இது வைக்கப்படுகிறது. தூய அறிவியல் பாடங்களான இயற்பியல், வேதியியல் போன்ற பாடங்களில் உள்ளது போல காரணங்களையும் விளைவுகளையும் தொடர்புபடுத்தி ஒரு பொதுவான ஒரு கோட்பாட்டினை உருவாக்கக்கூடிய, உலகம் முழுவதும் இந்த பாடத்தில் ஒரே மாதிரியாக இல்லை, உலகம் முழுவதும் இந்த பாடத்தில் ஒரு விஷயம் ஒரே மாதிரியாக இல்லை என்பதால் இந்த பாடத்தை ஒரு கலைப்பாடமாக பல அறிஞர்கள் கருதுகின்றார்கள். இந்த பாடத்தினை ஒரு கலைப்பாடமே என்று வாதிடுவோர் மத்தியில் அரிஸ்டாட்டில், அதாவது கிரேக்க நாட்டிலே வாழ்ந்த அரிஸ்டாட்டில் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவஞானி, நம்ம எல்லோரும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அந்த அரிஸ்டாட்டில் தான் இதனை ஒரு மேலான அறிவியல் என்று முதலாக இதை பற்றி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பிளன்ஸ்லி, மாண்டெஸ்கியூ, ஓடின், ஹாப்ஸ் போன்ற பல்வேறு அறிஞர்கள் இந்த பாடம் என்று சொல்லக்கூடியது ஒரு அறிவியல் பாடம் என்பது அதாவது அரிஸ்டாட்டில் கூறிய அந்த செய்தியை இவர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, முனைவர் கார்னர் போன்றோர் இந்த பாடத்தில் முறையான அணுகுமுறை, உற்றுநோக்கல், பரிசோதனை போன்றவை இருப்பதாக கூறுகின்றனர். தூய அறிவியல் பாடங்களில் உள்ளது போல உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கோட்பாடுகள் அரசியல் அறிவியல் பாடத்தில் முழுக்க இல்லாமல் போனாலும் இந்த அரசியல் அறிவியல் பாடத்திலும் பல கருத்துக்களை பொதுமைப்படுத்தி நிரூபிக்க முடியும் என்பது இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. உதாரணமாக, சமூக நல மேம்பாட்டிற்கும் பன்முகத்தன்மை கொண்ட சமுதாயங்களுக்கும் மக்களாட்சியே ஒரு சிறந்த ஆட்சி முறை என்ற கருத்து பொதுவானதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து முடிவு முற்காலம், இடைக்காலம், நவீன காலம் ஆகியவற்றில் பல்வேறு வகையான ஆட்சி முறைகளை ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னர் தான் இது உருவாக்கப்பட்டது. அதே போல காரணங்கள் மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய தூய அறிவியல் கோட்பாடு அரசியல் அறிவியலுக்கு பொருந்தாது என்று கூறினாலும் வறுமை, வேலையின்மை போன்ற காரணிகள் புரட்சியினை ஏற்படுத்திவிடும் என்பது அரசியல் அறிவியலிலும் காரண விளைவு கோட்பாடு ஒன்று உள்ளதை காட்டுகிறது. எனவேதான் சில அரசியல் அறிஞர்கள் இப்பாடத்தினை ஒரு அரசியல் பாடம் என தொடர்ந்து கூறி வருகின்றனர். எப்படி இருந்தாலும்